திரள் நிதி வாங்குறது பத்தியும் புதுசா கார்கள் வாங்குறாங்கன்னா எப்படி தெரியுது பாத்தீங்களா? ஒரு எம்எல்ஏ ஒரு கவுன்சிலர் இருக்காங்களா ரொம்ப கடுமையா விமர்சிச்சிருந்தார் நாம் தமிழர். அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க தாவேகா? அதாவது திரள் நிதி வாங்குறது சட்டப்பூர்வமாவோ தார்மீகமாவோ தவறு இல்ல. பிளாக்ல டிக்கெட் வாங்குறது, லாட்டரி டிக்கெட் வித்து கல்லா கட்டுறது சட்டப்பூர்வமா தவறு, தார்மீகமா தவறு. அதை பண்றவங்களுக்கு கேட்க என்ன தார்மீகம் இருக்கு? இப்ப திரள் நிதினா கிரௌடு பண்டிங்கிற ஆங்கில வார்த்தையை நம்ம தமிழாக்கம் பண்றோம். திரும்ப திரள் நிதி என்ன தவறு? நாங்க பணக்கார முதலாளிகளின் கட்சியில் கிடையாது, நாங்க பணக்காரங்க கிடையாது, எளிய மக்கள் ஒரு கட்சி கட்டுறோம். எல்லாம் கூட்டா சேர்ந்து காசு போட்டு இந்த அரசியல் கட்டுறோம். என்ன தவறு? என்ன படியதுல வி என்டர்பிரைசஸ் 10 லட்ச ரூபா, அலமா தமிழ்நாடு வேலூர் 2 லட்ச ரூபா, அமலன் சன்ராஜ் பிரபாகரன் 3 லட்ச ரூபா, பிரேம் அலெக்ஸ் லாரன்ஸ் 15 லட்ச ரூபா, சதீஷ்குமார் 25,000 ரூபா, எஸ்எல்டி ட்ரேடர்ஸ் ராசிபுரம் 2 லட்ச ரூபா, செல்வம் டாப்ஸ் 2 லட்ச ரூபா, ராஜு பூபதி காரைக்குடி 50,000 ரூபா, அப்புறம் பாரதிதாசன் 50,000 ரூபா, பிருந்திகா 50,000 ரூபா, யுவராஜ் ராஜா 1 லட்ச ரூபா, சிவசக்தி டிம்பர் 2 லட்ச ரூபா, ராஜு பூபதி காரைக்குடி 15 லட்ச ரூபா. இது எல்லாமே அபிஷியலா தேர்தல் ஆணையத்தில் தாவேகா வாங்கிய திரள் நிதி. இதுக்கு அந்த அணில் கூட்டம் என்ன சொல்ல போகுது? ஒரு கட்சி எலெக்ஷன் பாண்ட்ல தான் பணம் வாங்க கூடாது. நாங்க எலெக்ஷன் பாண்ட்ல யாட்டி பணம் வாங்கல. தம்பி சொன்னது போல லாட்டரி விற்பனை முதலாளிகிட்ட பணம் வாங்கல. மரியாதைக்குரிய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஆதவர்ஜன் சொல்றாரு, என் மாமனார் எனக்கு எதுவும் தரல, நாங்க எப்படி கட்சி நடத்துறோம்னா மக்கள்கிட்ட வாங்கி தான் கட்சி நடத்துறோம் சொல்லி வில்லிவாக்கம் தேர்தல் பரப்புரையில அவர் பேசியிருக்காரு. தாவேகா மக்கள்கிட்ட வாங்கி பண்ணதுல அதுக்கு பேர் தான் திரள் நிதி. இது எல்லா கட்சியும் பண்ணும், நாம் தான் கட்சியும் பண்ணுது. அந்த தம்பி எங்களை பேசினா ஏதாவது வாரியம் கிடைக்கும்னு நினைக்கிறாரு. லைலாமணி மாதிரி அவருக்கு வாரியம் கிடைக்க வாழ்த்துக்கள்.